நம்ம ரேவதி எப்போ பார்த்தாலும் ஃபோனில் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தங்கராஜ் கேட்குறாங்க, அப்படி என்னதாண்டி ஃபோனில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்ப? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கிச்சனில் இருந்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருக்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது கூட ஃபோனும் கையுமா தான் இருக்க, நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அந்த ஃபோனை கையில் வைக்காமல் அப்படி சிரித்து சிரித்து யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்ப நீ அப்படின்னு கேட்குறாங்க தங்கராஜ். ரேவதி இருந்துக்கிட்டு, இல்லைங்க நாங்கள் 3 பேரும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருக்கோம், அதில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். அண்ணி ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதாங்க. மற்றபடி நான் எப்போவுமே செல்லெல்லாம் வச்சிட்டு இருக்கலையே. இங்கேருந்து இருக்கிட்டு அவங்க கூடயே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் உங்கள் வீட்லேயே போய் இருந்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் மதி என்ன பண்ணுறாளாம்? வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காளாம் மறுபடியும்? இது இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாங்க அவள் அடுத்த காலேஜுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கா போல். கூடி சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொன்னான். கிடைச்சிரோடனே வேலைக்கு ஜாயின் பண்ணி போயிடுவாளாம்மா. ஏன் கேட்குறீங்க? இல்லை இல்லை, அவள் சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அதான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன் சொல்லிட்டு தங்கராஜ் உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன மச்சான், நான் சொன்னபடி உன் பொண்டாட்டியை கைக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டியா? என்னதான் நடக்குதுங்க? ஒரு ஃபோனையும் காணும் உன்னையும் காணும் கேட்டவுடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, மாமா ஏன் மாமா நீங்கள் வேற, ஆல்ரெடி அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு மாமா. கிட்ட போனாலே 2 டைம் அடிக்க வந்துட்டா, இதுக்கு மேலே என்னாலலாம் அவகிட்ட போக முடியாது மாமா சொன்னே. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, டேய் மச்சான், பொண்ணுங்களாம் அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சமாவது நம்ம தான் இறங்கி போகணும். பொண்டாட்டியை அடக்க முடியாமல் அவள் அடிச்சிட்டான்னு என்கிட்டயே வந்து சொல்கிற நீயே. ஆமாம், உன் பொண்டாட்டிக்கு வேலை கிடைச்சதா கேள்விப்பட்டுட்டு அப்படியா அப்படின்னு கேட்க சுரேஷ் இருந்துக்கிட்டு, இல்லை மாமா அப்படிலாம் இல்லை, ஏதோ லேப்டாப் வச்சு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பா, வச்சிருந்தா இன்னாலும் பேகை மாட்டிக்கிட்டு போயிருப்பாளே அப்படின்னு சுரேஷ் சொன்னோடனே தங்கதான் இருந்துக்கிட்டு, மச்சான் இன்னொரு டைம் அவள் காலேஜுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் விட்டுறக்கூடாது மச்சான். ஏதாவது பண்ணி அவளை நீ தான் வீட்டில் உட்கார வைக்கணும். இப்போ வீட்லேயே இருந்தால் கொஞ்ச நாளில் நம்ம வழிக்கு வந்துடுவா. ஆனால் மறுபடியும் அப்ளை பண்ணி அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னு போக ஆரம்பித்தா அப்புறம் அவளை அடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. நான் அதுக்கு தான் மச்சான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நான் சொல்கிற மாதிரி கேளு. மாமா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ஐடியாக்கே வாங்கணும் காயம் இன்னும் எனக்கு நெத்தியில் ஆறல மாமா. ஒரு டைம் அவகிட்ட போய் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல மாமா, என்னை ஆள விழுங்க. அது இல்லைடா, இப்போ ஐடியாவே வேற, நான் சொல்கிறத கேளு. கிட்ட போய் நல்லா பேசுகிற மாதிரி பேசு. எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி அவளை கூட்டிகிட்டு போடா சுரேஷ். அங்கே போனால் உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அவ்வளோ மைண்டும் அப்போ தாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இங்கேயே இருந்துட்டு இருந்தா தேவையில்லாமல் நீயும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது வரும். அவளும் உன் மேலே கோவமாகவே இருப்பா. இன்னொன்று சுரேஷ், நீ போகிறன்னு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடாத, நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போகணும் சொன்னோடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, மாமா அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது மாமா. இருக்க வெறியில அவன் நான் கூட்டி டக்குன்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு வேலையாக வச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இதுக்கே என் மேலே செம்ம கோவமாக இருப்பா. அது மட்டும் இல்லை மாமா, இந்த சமயத்தில் நான் அவளை மட்டும் ஊட்டி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போனால் அப்பாவும் அம்மாவும் ஏதாவது நினச்சிப்பாங்க மாமா அப்படின்னு சொல்ல தங்கராஜ் இருந்துக்கிட்டு, டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா சுரேஷ், நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் காலையில், நீ 2 பேரும் கிளம்பி ரெடியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோடனே, சரி மாமா, ஆனால் இவகிட்ட மதிக்கிட்ட யார் பேசுறது அப்படின்னு கேட்டோடனே, டேய் அதை நீ தாண்டா பார்த்துக்கணும். சரி மாமா, நான் நைட்டு அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்கிறாங்க. இன்னைக்கு குழம்பு நீ தான் வச்சுருந்தியா? சூப்பராக இருந்தது மதி, இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சமைப்பேன்னு எனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போச்சு. இதுக்கு முன்னாடி அண்ணி பருப்பு உருண்டை குழம்பு வைப்பாங்க, சின்ன வயசில் அம்மா பருப்பு உருண்டை குழம்பு வைப்பாங்க, ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட்டு எங்கேயுமே வந்ததில்லை மதி. நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ஃபோன் வந்ததா, அதனால தான் திடீர்னு எழுந்திரிச்சு போயிட்டேன். மேலே எப்போ பருப்பு உருண்டை குழம்பு வச்சாலும் எனக்கு நீயே வச்சு கொடுமதி சொன்னோடனே மதி இருந்துக்கிட்டு, நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை வேணும்னே என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? இன்னைக்கு என்னோட சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே பிடிக்கல, நல்லாவே இல்லை, உங்கள் அப்பா கூட உப்பே இல்லைன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க, அதுவும் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா இதை பசங்களுக்கு கொடுத்தா கிரிக்கெட்டு தான் விளையாடுவாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? அம்மா வேணும்னே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நிஜமாவே நீ சமைச்சது சூப்பராக இருந்தது மதி. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லிடுவா, உனக்கு என்னை பற்றி தெரியாதா? பொய் சொல்லணும்னு எனக்குன்னு அவசியம் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்ன அவ்வளோதான். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க மதி.
இருந்துட்டு கேட்குறாங்க, ஆஹா! இவகிட்ட வேற எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே! சரி பேசிடுவோம். என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மதி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கேளுங்க. இல்ல கொஞ்ச நாளாவே உனக்கும் எனக்கும் நடுவுல ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளாவே இல்ல, ரொம்ப நாளாவே அப்படிதான் போயிட்டுருக்கு. பட் இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சண்டை நமக்குள்ள. அதனால அதனால ஏய் நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. நீயும் நானும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோடனே மதி இருந்துக்கிட்டு, வெளியே வா இந்த நேரத்துலையா? காலையில் எழுந்திரிச்சு வெளியே போகலாம், இந்த நேரத்தில் எங்கே வெளியே போகிறது? நீங்களும் வேணா காலையில் என் கூட எழுந்திரிச்சு ஜாகிங் வாங்க போகலாம் 2 பேரும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஐயோ மக்கு, ஜாகிங் போகிறத நான் சொல்லலை. நீயும் நானும் வேற எங்கேயாவது வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு வரலாமா தனியா அப்படின்னு கேட்டோடனே, தாராளமாக போகலாமே. ஆனால் தனியாக வேணாம், பாக்யராஜ் அத்தானையும் மலரையும் கூட்டிகிட்டே போவோம். ஏய் அவங்க எதுக்குப்பா? அவங்க வந்தா என்ன? உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, சரி அண்ணாக்கு லீவ் இருக்கான்னு தெரியல, லீவ் இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட மதி போய் கேட்குறாங்க. இது மாதிரி ஊட்டி போகலான்னு சொல்கிறாரு, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இல்லை மதி, நீங்கள் 2 பேர் தனியாக போகிறோன்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை அவருக்கு லீவ் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே, சரி உங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ சொல்லுங்கள் அப்போ போகலாம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. பாக்யராஜ் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பார்த்துக்கலாம். நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு கேட்டோடனே சுரேஷ் இருந்துட்டு, நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பிடலாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருந்துக்கிட்டு, சரி உங்கள் அப்பா அம்மா கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணி, பர்மிஷன் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் மலரும் வந்துட்டு, என்ன சுரேஷ் இந்த டைம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. டே சுரேஷ் நீயா பேசுகிற அப்படின்னு கேட்டோடனே, ஏன் அண்ணி நான்லாம் இப்படி பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ இப்படியே இருந்தால் எங்களுக்கு எப்போவுமே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, நாங்கள் இது மாதிரி ஊட்டி போயிட்டு வரலான்னு இருக்கோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்குறாங்க. ராகவன் இருந்துட்டு, என்னடா திடீர்னு ஊட்டி போகிறோன்றீங்க, எல்லா முடிவும் நீங்களே எடுத்துக்கிறதா? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இல்லைப்பா நான் திடீர்னு முடிவு பண்ணேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, யாரு நீயும் மதியும் மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நாங்கள் 4 பேரும் தான். அப்புறம் இங்கே யார் சமைச்சு வைக்கிறது? அம்மா அதுக்கெலாம் நான் ஒரு ஆள் போட்டுட்டு போகிறோம்மா, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தங்கராஜ் மாப்பிள்ளை வரலையா, நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னோடனே ராஜும் ரேவதியும் பேக்கோட வந்து நிற்கிறாங்க. சுரேஷ் பார்த்துட்டு, என்னம்மாம்மா பேக்கோட வந்திருக்கீங்க? சுரேஷ் நைட்டே சொன்னனேடா, எல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, இல்லைம்மாம்மா எங்கள் 2 பேரும் தான் சொன்னீங்க, இல்லை நீங்களும் வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏன் நான் உங்கள் கூட வரக்கூடாதா? பாக்யராஜும் மலரும் வராங்கன்னு கேள்விப்பட்டேன், ரேவதி சொன்னா, அதனால இவளும் போகணும்னு ஆசைப்பட்டா, அதனால கூட்டிகிட்டு வந்தேன் சொன்னவொடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, ஓ எல்லாரும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்களா? சரி பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. டேய் சுரேஷ் போயிட்டு கால் பண்ணுடா, உன்னை நினச்சா தாண்டா எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு மதியை திரும்பி பார்க்குறாங்க. மதி அங்கே போயும் என் பிள்ளைய அடிச்சிடாத, உன்னை நம்பி என் பிள்ளையை தனியாக அனுப்பவே எனக்கு பயமாக இருக்குது. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, அத்தை அதான் நான் கூட போகிறோம்ல, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கொடைக்கானல் ட்ரிப்பில் என்னென்னலாம் நடக்க போதும் நாளைக்கு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் போடுங்க.